சிறப்பான ஒரு கலந்துரையாடலை தொடர்ந்து மீண்டும் மிகவும் பயனுள்ள ஒரு கலந்துரையாடலை உங்களுக்கு வழங்கத்தான் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று எல்லோருமே நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளிலேயே இதை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கின்றோம். இந்த டயட் என்கின்ற ஒரு விஷயம் இன்று ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதை பற்றி இருக்கிறார்களோ இல்லையோ நான் டயட்டில் இருக்கிறேன் என்று சொல்லுவது எல்லோருக்கும் இன்று ஒரு பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சரி, முன்னே காலங்களிலே பொதுவாக டயட் என்று சொல்லிவிட்டு விட்டு விடுவார்கள். அதாவது உணவு கட்டுப்பாட்டிலே இருக்கிறேன், இப்படியான விஷயங்களை செய்கிறேன் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது இந்த டயட்டிலே இப்போ நிறைய வகைப்பாடுகள் வந்துவிட்டது. கொஸ்டின் ஒன்று இருந்தால் வட்டாத கேட்டகரிஸ் ஆஃப் டயட்னு சொன்னால் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மைக்குமே அது சார்ந்த நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு டயட்டையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவதற்கு உண்மையான முறைகள் சிலது இருக்கிறது. நீங்கள் அதை தவறாக அவற்றை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது அது உடலுக்கு ஏராளமான விளைவுகளை கொண்டு வரும். எனவே அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அந்த உணவு கட்டுப்பாட்டு முறைகளிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே இன்றைக்கு நாங்கள் இந்த டயட் என்பதையும் தாண்டி இந்த இன்டர்மீடியட் டயட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் சம்பந்தமாகத்தான் பேச போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊட்டவியலாளர் டி மஹிந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆங்கிலத்திலே நான் சொல்லிவிட்டேன். உண்மைக்குமே இந்த இன்டர்மீடியட் டயட் என்று சொல்லப்படுவதில் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்று சொல்லுவார்கள். அதுக்கு தமிழ் என்னவென்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்று சொல்லப்படுகிற விஷயம் என்ன? இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்று சொன்னால் இப்போ என்னென்னு சொன்னால் நிறைய வருத்தங்கள் எங்களுக்கு வர்றதுக்கான காரணமாக சொல்வது உடல் எடை அதிகரிப்பு. அந்த உடல் எடை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கு நிறைய வழிகளில் நிறைய பேர் நிறைய விதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய டயட் பேட்டர்ன்ஸ் இருக்கிறது. நீங்கள் பார்த்துருக்கலாம், விளம்பரங்கள் கூட பார்த்துருக்கலாம், குயிக்காக வெயிட் குறைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் இது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச், அதாவது சயின்டிஃபிக் ரிசர்ச் அடிப்படையில் அதாவது ஒரு ஆய்வுகளின் அடிப்படையில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு உணவு பழக்கம். அதாவது இந்த முறை ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலே ஒருத்தரும் கடைப்பிடிக்கவில்லை. எங்களோட சமயத்தில் கூட இருக்கிறது கந்த சஷ்டி விரதம் என்று சொல்லி, அதாவது முஸ்லீம்களுக்கு இருக்கிறது ஃபாஸ்டிங் பீரியட் என்று சொல்லி நோன்பு என்று சொல்வார்கள். இதுகள் எல்லாம் அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்ற ஒரு கன்செப்ட் அடிப்படையாக வைத்துத்தான், அடிப்படை அதுதான், அதை வைத்துத்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு வருடத்தில் ஒருக்கா. ஆனால் இது எப்படி போகுதுன்னு சொன்னால் 8/16 என்று சொல்லுவார்கள். அதாவது 8 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் சாப்பிடணும். அது 16 ஹவர்ஸுக்கு நீங்கள் ஃபாஸ்டிங்காக இருக்கணும். அதாவது 1/3 ஆஃப் த 24 மணி நேரம் ஒரு நாள் என்று சொன்னால் முதல் 8 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் உங்களோட சாப்பாடு இருக்குது. அது எப்படின்னு நான் வடிவாக வழங்கப்படுத்துகிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 8 ஹவர்ஸ் சாப்பிட்டா அப்புறம் 8 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸுக்கு நீங்கள் ஃபாஸ்டிங்காக இருப்பீங்க சாப்பிடாம. இது ஒரு முறை. ரெண்டாவது முறை சொல்லுகிறார்களா, என்ன முறை மெதட்ட சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு நாள் சாப்பிடுவார்கள், ஒரு நாள் சாப்பிடாமலே முழுசாக இருப்பார்கள், இன்னும் ஒரு நாள் சாப்பிடுவார்கள், இன்னும் ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பார்கள். இது இன்னும் ஒரு முறை. மூன்றாவது முறையாக சொல்லுவார்கள் ஒரு கிழமையில் 2 நாள் சாப்பிடாமல் இருப்பார்கள், மிச்சம் 5 நாளும் சாப்பிடுவார்கள். ஃபுல்லாக ஃபாஸ்டிங், மற்ற 5 நாளும் சாப்பிடுவார்கள். இப்படி மெதட் இருந்தாலும் நாங்கள் அந்த 8/16, அதாவது 8 ஹவர்ஸ் சாப்பிட்டு 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறன்ற முறையைத்தான் பரிந்துரை செய்யக்கூடிய இருக்கிறது. என்றால் அதில் நிறைய நன்மைகளும் இருக்கிறது, மற்றது சைட் எஃபெக்ட்ஸோ மற்ற காம்ப்ளிகேஷன்ஸும் குறைவாக இருக்கும். ஏன்னா நடைமுறைக்கும் சாத்தியமானது. அதில் 2 முறை இருக்கிறது. அது 16/8 என்றுன்றது ஆரம்பத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி என்று சொன்னால் அந்த 16ன்றதை 12ஆக குறைச்சிடுவோம். இந்த 12 ஹவர்ஸ் சாப்பிட்டு 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்லி அதில் இருந்து அடுத்த லெவலுக்கு நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம். அப்போ எங்களோட ஸ்டொமக் அதுக்கு பழக்கப்பட்டு கொண்டு போகும். இப்போ அதில் நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த 8 ஹவர்ஸுக்குள்ளே என்னென்ன சாப்பிடலாம், அந்த 16 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாதா, இப்படியான விடயங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் டீப்பாக போகக்கூடும். மற்றது வித்தியாசமான வருத்தங்கள் உள்ளவர்கள், இப்போ நீரிழிவு நோய் உள்ளவர்கள் மற்றவர்களும் இதை எப்படி ஃபாலோ பண்ணுவார்களா என்று, அதாவது செய்யலாமா, அதில் அது பாதிப்புகள் இருக்கா, எப்படி தங்களை அதற்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வது என்றது சம்பந்தமாகவும் இது கதைக்க வேண்டிய விஷயங்கள் இதில் நிறைய இருக்கிறது. இப்படி இந்த 8 மணித்தியாலங்கள் சாப்பிடுவதற்கு 16 மணித்தியாலங்கள் சாப்பிடுவதை தவிர்ப்பதற்கு சொல்லியிருந்தீர்கள் இல்லையா? 8 மணித்தியாலங்கள் சாப்பிடுவது என்பது அந்த 8 மணித்தியாலங்களிலும் நாங்கள் 8 மணித்தியாலங்களுக்குள் நாங்கள் எந்த நேரமும் சாப்பிட்டுக் கொள்ளலாமா, அல்லது அந்த 8 மணித்தியாலத்துக்குள் நாங்கள் எதுவென்றாலும் விரும்பிய நேரத்திலே சாப்பிட்டு 16 மணித்தியாலங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது என்று சொல்லிடுறாங்க. அது என்ன சொன்னால் 8 மணித்தியாலம் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்குமென்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொன்னால் நாங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம், காலை உணவு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ந்து நாங்கள் சாப்பிடாமல் இருந்துட்டு ஒரு 3 மணி போல் அல்லது 2-3 மணிக்குள்ளே எங்களோட அடுத்த சாப்பாட்டை எடுப்போம். சரியா? அப்போ அடுத்த சாப்பாடு எடுத்தால் 3 மணிலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலமை
7 மணி வரைக்கும் நாங்கள் ஃபாஸ்டிங்காக இருப்போம். இதுதான் அந்த முறை. இதில் வந்து எப்படி நாங்கள் அந்த முறையை செய்ய போகிறோம்னு சொன்னால், காலையில் எடுக்கிற சாப்பாடுன்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்து சொல்ல முடியாது வந்து எந்த சாப்பாட்டையும் சாப்பிடலாம் வந்து. ஆனால் நீங்கள் வயிறு நிறைய சாப்பிடலாம். ஆனால் அதிக அளவு கலோரி உள்ள உணவுகள், அதாவது வந்து நிறைய இனிப்புகள், ஐஸ்கிரீம்கள், பொரிச்ச உணவுகள் அப்படியெல்லாம் சாப்பிட்டு டயட் கண்ட்ரோல் போனால் அந்த 2 நேரம் சாப்பிட்றது வந்து நீங்கள் 3 நேரம் சாப்பிட்றத கவர் பண்ணதாக போயிடும். அதில் அந்த பிரயோசனம் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ பொதுவாக வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட், ஆனால் கொஞ்சம் எனர்ஜி எங்களுக்கு தரக்கூடிய உணவு, அதாவது வந்து கொஞ்சம் சக்தியை தரக்கூடிய உணவாக. உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ ஒரு 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 போர்ஷன், ஒரு இடியப்பம், பிட்டு எல்லாமே நாங்கள் சாப்பிடலாம். ஓகே, இப்போ நீரிழிவு நோயர்கள் என்று சொன்னால் ஓகே நாங்கள் இடியப்பம், பிட்டு, பான் எல்லாமே சாப்பிடலாம்னு சொன்னாங்க சாதாரண ஒரு ஆள். நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அப்போ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது தானேன்னு சொல்லி போட்டு கோதுமை சாப்பாடை சாப்பிடக்கூடாது. அவருக்குரிய உணவுகள் இருக்குது தானே, ஆட்டாமா ரொட்டி, ஆட்டாமா புட்டு, ஆட்டாமா இடியப்பம், சிவப்பரிசின்னு சொல்லி அந்த கேட்டகரியான அந்த உங்களுக்கு வைத்தியர் கொடுத்த அந்த கைடன்ஸ் உடைய டயட்டை அவர் சாப்பிடலாம். அவர் அதை சாப்பிடும்போது அந்த போர்ஷனில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கொள்ளலாம். அந்த வெஜிடபிளை சேர்க்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த சாப்பாடு வந்து செமிபாடு அடைகிற வேகம் வந்து குறையும். அதே நேரத்தில் வந்து ஒரு உடம்புக்குள்ள அது குளுக்கோஸாக மாறி குயிக்காக உடம்புக்குள்ளே போய் சேர்றதும் குறையும். அதை சொல்கிறது நாங்கள் கிளைசிமிக் லோடு என்று சொல்லுவாங்க. அதாவது வந்து குயிக்காக வந்து டைஜஸ்ட் ஆகி உடம்புக்குள்ளே குயிக்காக ஸ்பார்க் ஆகாது குளுக்கோஸ். அப்போ அப்படியான சாப்பாடுகள் அதில் வந்து நிறைய புரதங்களை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ புரத போசங்களை கூட்டலாம். இப்போ உதாரணம் சொன்னால் இப்போ சாதாரணமான ஆட்கள் வந்து கார்போஹைட்ரேட் உணவை வந்து ஒரு 50% எடுப்பாராக இருந்தால் 50-60% கூட எடுக்கலாம். ஒரு நீரிழிவு நோய் உள்ளாரும் அதே ஃபாஸ்டிங்கை போய்க்கில் வந்து ஒரு 40% கார்போஹைட்ரேட்டை எடுத்துக்கொண்டு புரதத்தை மற்ற 20% எடுத்தால் நீங்கள் ஒரு 25-30% கூட்டிக் கொள்ளலாம். அதே இதில் மரக்கறியில் கூட்டிக் கொள்ளலாம். இப்படி ஒரு பிளான் போட்டுக்கொள்ளணும் உங்களோட. ஆனால் இந்த பிளான் வந்து நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கலோரியை கால்குலேட் பண்ணி நீங்கள் இவ்வளோ மருந்து எடுக்கிறீங்க, என்ன மருந்து எடுக்கிறீங்கன்ற வச்சு பிரமாணங்கள் வந்து தீர்மானிக்கப்பட வேண்டும். ஒரு ஊட்டவியலாளர் டிரெக்டாக உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு கொமனான கைட்லைன்ஸை மட்டும்தான் நாங்கள் இதில் சொல்லக்கூடியா இருக்கும். இது இப்படி செய்யலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஓகே நாங்கள் 3 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிட முடியாது. அப்போ எங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த 6-7 மணிக்கு சாப்பிட்டா 3 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கும்போது ஒரு பசி ஒன்று வரும். அது வந்து கெஸ்ட்ரைட்டை தூண்டலாம். கெஸ்ட்ரைட்டிஸ் இப்போ ஒரு நீரிழிவு நோயாளின்னு சொன்னால் ஹைப்போகிளைசீமியா, அதாவது வந்து சுகர் லெவல் குறைந்து வர ஒரு பிரச்சனை வரலாம். அதுக்காக வேறு செய்யலாம்னு சொன்னால் ஒரு 10 மணி போல் ஒரு சின்ன ஒரு வெஜிடபிள் சூப்பை குடிக்கலாம். அதில் எந்த ஒரு கலோரியும் கிடையாது, ஆனால் வயிறை நிறைச்சி வச்சுருக்கோம். அப்போ அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸை வந்து டைலேட் பண்ணும். இப்போ எந்த ஒரு 12-1 மணிக்கு வந்து அவர் ஏதாவது ஒரு சின்ன ஒரு லைக் உதாரணம் ஒரு கொஞ்சம் கச்சான், ஒரு வறுத்த கச்சான் இல்லாட்டி வறுத்த கடலை அதோடு சேர்த்து ஒரு டீ குடிக்கலாம். கொஞ்சம் மில்கை போட்டு ஒரு டீ குடிக்கலாம், இல்லாட்டி காஃபி குடிக்கலாம். அப்படி குடித்தாருன்னா அவருக்கு அந்த 3 மணி வரைக்கும் அந்த பசி தாங்கி கொண்டு இருக்குது. அப்போ அதிலே அவர் அப்படி சாப்பிடலாம். இந்த 3 மணிக்கும் இதே மாதிரி காலை மாதிரி தான் ரைஸை சாப்பிடலாம். பாஸ்மதியோ ரெட் ரைஸோ ஏதோ ஒரு கொஞ்சம் போர்ஷனை சாப்பிட்டு நிறைய மரக்கறி, நிறைய புரதம், மீன், இறைச்சி, முட்டை எல்லாம் வடிவை சாப்பிட்டு அவர் அந்த உணவு அதோடு நிறுத்தி கொள்ளலாம். சரி, அவர்கிட்ட உணவு அதுதான் 3 மணிக்கு. அது 3 மணி பிறகு பார்த்தோம்னு சொன்னால் அவர் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்க போகிறார். அப்போ அந்த 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அவர் என்ன செய்யணுமென்று சொன்னால் இடையில் ஒரு 7-8 மணி அப்படியான நேரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு சாப்பாடு எடுக்கலாம். அதை பொதுவாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்படி என்று சொன்னால் எந்த குளுக்கோஸோ எந்த புரத உணவோ அந்த நேரங்களில் உடம்புக்கோ, அதான் ஸ்ட்ரிக்ட். இந்த 8 மணி நேரத்துக்கு குளுக்கோஸோ புரத உணவோ கொஞ்சம் உங்கள் உடம்புக்கு போகிறது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அந்த 8 மணி நேரத்தில் இந்த 16 மணி நேரத்தில் ஃபாஸ்டிங்கில் எந்த குளுக்கோஸோ இல்லை புரத உணவுகளோ உடம்புக்குள்ளே போகக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சிம்பிளாக இப்போ வெளிநாடுகளில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க என்னென்னு சொன்னால் புல்லட் ப்ரூஃப் காஃபின்னு சொல்லி ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. புல்லட் ப்ரூஃப் காஃபி என்று சொல்லி எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு காஃபியை வந்து போடுவீங்க, காஃபியை கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு காஃபியை போடுவீங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு 25-30 கிராம் பட்டரை போட்டு கலப்பீங்க. அதே நேரத்தில் வந்து இன்னும் ஒரு டீஸ்பூன் ஆஃப் 1 டீஸ்பூன் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விடுவீங்க. அதுக்குள்ள சொல்ல இதாக இருக்கும், அதை சாப்பிடலாம், குடிக்கலாம். அதோடு அதே நேரத்தில் வந்து நான் ஃபேட் மில்கில் மில்க் பவுடர், ஹோல் மில்க் பவுடர் கொண்டா அந்த கலரை கொண்டு வரதுக்காக மட்டும், நிறைய சேர்க்கக்கூடாது, கலரை கொண்டு வரதுக்காக மட்டும் ஒரு அரைக்கரண்டி போட்டுக்கொள்ளலாம். அது இல்லாட்டி ஒரு பிளாக்கிஷாக இருக்கும், அந்த ஒரு டேஸ்ட் குறைவாக இருக்கும்ன்றதுக்காக சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த காஃபியை நீங்கள் குடித்தா அதில் என்ன நடக்கும்னு சொன்னால் அதில் நிறைய ஃபேட் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த ஃபேட் வந்து உங்களோட உடம்புல போய் வயிற்று நிறைச்சி விட்டுரும், நிறைய எனர்ஜியும் கொடுக்கும். அது குளுக்கோஸாயோ இல்லாட்டி எந்த இதாகவும் கன்வெர்ட் ஆகாது. அப்போ உங்களுக்கு இந்த உடம்புல வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் 8 மணி நேரத்தில் இந்த 16 மணி நேர நேரத்துக்குள்ள எந்த வித குளுக்கோஸும் கூட உடம்புக்கு கிடைக்காது. அப்போ உடம்புக்கு எனர்ஜி தேவை. அப்போ உடம்புக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, உங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற கொழுப்பை கரைக்க வலிக்கணும். ஏன்னு சொன்னால் நீங்களும் ஒரு கொஞ்சம் கொழுப்பை கொடுக்குறீங்க.
கொழுப்பை கொடுத்த உடனே வந்து பொடி வந்து அந்த கொழுப்பை வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பழகிடும். அந்த 16 மணி நேரம் எனக்கு வந்து கிடைக்க போகிற உணவு வந்து கொழுப்பு உணவு மட்டும்தான். கொழுப்பில் இருந்தால் அவருக்கு தேவையான சக்தியை நான் வழங்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு முடிவெடுத்துரும் பொடி வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அடாப்ட் பண்ணோம். அது நேச்சராக இருக்குது அந்த தன்மை. அப்போ அது வந்து எடுக்க துவங்கினோன்னு என்ன செய்யணும்னா அந்த எனர்ஜி காணாமல் வந்துடும். அப்போ வந்து உங்கள்கிட்ட குளுக்கோஸை தேடும். குளுக்கோஸ் தான் நீங்கள் கொடுக்கவில்லையே. அப்போ குளுக்கோஸ் கொடுக்கவில்லைன்னா அது மிச்ச உடம்புல இருக்கிற ஃபெட்டை வந்து என்ன செய்யும், அந்த 16 மணி நேரத்திலும் கரைக்க துவங்கி விட்டுரும். அப்போ கரைச்ச உடனே உங்களுக்கு வந்து வெயிட் வந்து காலப்போக்கில் ஒரு கிழமைக்கு ஒரு 1/2 கிலோ படியாது குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 2 அல்லது 3 கிலோ நிச்சயமாக குறைந்து கொண்டு போகும். இதுதான் இந்த டெக்னிக். இதில் நீங்கள் உதாரணத்துக்கு குறிப்பிட்டிருந்த நேரம் வந்து இந்த காலை 7 மணியிலிருந்து ஆரம்பிப்பதாக இருந்தது. இது இந்த டைம் என்று தான் இருக்கிறதா அல்லது நாங்கள் எங்களுக்கு விருப்பமானது போல் அந்த 8 மணித்தியாலங்களை நாங்கள் செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாமா? என்னென்னு சொல்லி சொன்னால் இதுவே நாங்கள் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்தோம் என்று சொல்லி சொன்னால் இரவு நித்திரையிலே பாதி நேரம் கழிந்துவிடும். எனவே அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஒரு டைம் ஸ்லாட்னு சொல்லித்தான் அதுக்கு இருக்கிறது. இல்லை, நான் அந்த டைமை சொன்னது என்ன சொன்னால் நிறைய பேருக்கு அது கன்வீனியன்ட் டைமாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் ஸ்கூலுக்கு போகிற ஒரு பிள்ளைக்கோ இல்லாட்டி வேலைக்கு போகிறவருக்கோ வந்து காலை 7 மணி 8 மணி சாப்பிட்றது சாத்தியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 10 மணி 11 மணி தான் கிழமை சாப்பாடு சாப்பிட்ற உங்களோட வீட்டில் மாதிரி அந்த போர்ஷன் வச்சு சாப்பிட்றதெல்லாம் கொண்டே வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு முதலாவது பாயிண்ட். அதுக்காக நான் அந்த டைமை செலக்ட் பண்ணது. அதில் வந்து ஒரு 12 மணிக்கு நாங்கள் ஒரு 2 மணி 3 மணிக்கு சாப்பிட்றது அப்படின்னா அது வந்து ஒரு லஞ்ச் டைம் மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் இருக்க ஒரு லஞ்ச் டைம் இல்லைன்னு நீங்கள் அந்த போர்ஷனை மாற்றினீங்களான்னு சொன்னால் ஏதோ ஒரு டைமுக்கு வந்து உங்களுக்கு கிளஷ் பண்ண உங்களோட ரொட்டீன் லைஃபை. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுன்னு சொன்னால் இல்லை ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆளுன்னு சொன்னால் நீங்கள் டைமை நீங்கள் டிசைட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் இந்த என்ன ஒரு முக்கியமானு சொன்னால் இந்த டைமிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினா ஒரு 6 மாதத்துக்கு அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பொடி வந்து உங்களை இந்த டைமிங்லாம் உங்களை வந்து உங்களோட கொழுப்பை கரைக்குது. அது பொடி வந்து நீங்கள் என்ன செய்யணும், பொடிக்கு ஒரு டைமிங் கொடுப்பீங்க. நீங்கள் 4 மணிக்கு எழும்பி பழகினா பொடி 4 மணிக்கு எழும்பிடும். நீங்கள் எழுப்புறீங்க நித்திரையால். அதே மாதிரி தான் இதுவும் வந்து அந்த மல்டிகாலத்தில் அந்த கொழுப்பை கரைக்கிறேன்னு சொல்லி பொடி வந்து ப்ரோக்ராம் பண்ணிடும். நீங்கள் அதை குழப்பினீங்கன்னா அதுக்கு இடையில் ஒரு சுகரை கொடுத்தீங்கன்றாலும் அதுக்கு ஒரு இடையில் ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்தீங்கன்றாலும் பொடி என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக கொண்டு கூட சேர்த்து விட்டுரும். இப்போ உங்களுக்கு பெருபெரு வந்து மற்ற மாதிரி கிடைக்கும், எதிர்மறையாக கிடைத்து விடும். அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன டைமாக கூட இருக்கலாம். 8 hours and 16 hours தான் ரூல்ஸ். நீங்கள் ஒரு சாப்பாடு 12 மணி இரவுக்கு சாப்பிட்டா கூட ஓகே தான். ஆனால் அது ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும். அப்போ அதுக்கு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நீரிழிவு நோயாளிகள் வேறு நோய்கள் உள்ளவர்கள் மருந்துகள் எடுப்பார்கள். காலை மருந்து எடுப்பார்கள், மத்தியானம் மருந்து எடுப்பார்கள், இரவு மருந்து எடுப்பார்கள். அப்போ அந்த மருந்துகளுக்கு மேட்ச் பண்ணணும் அந்த சாப்பாடு. அப்போ டைமிங்கை வந்து அதுக்காக தான் நான் இந்த பொதுவாக 7-8 மணின்னு சொன்னேன்னா காலையில் மருந்து எடுக்கும்போது இந்த சாப்பாட்டையும் எடுத்துடலாம். இது மத்தியானம் வந்து பொதுவாக இரவில் மருந்து எடுக்கிறப்ப மத்தியானத்துக்கு ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டா இந்த மத்தியானம் எடுக்கிற மருந்து அந்த டைம் எடுத்துடலாம். இல்லாட்டி மத்தியானம் 3 மணிக்கு சாப்பிட்டாலும் இந்த இரவு மருந்து எடுக்கிறவரும் 7 மணிக்கு எடுக்க பெரிய ஒரு ஃபாஸ்டிங் இல்லை, எடுத்து போட்டால் சொன்ன ஒரு பிளட் ப்ரூஃப் காஃபியை குடிச்சு கொள்ளலாம். அவருக்கு மேட்சிங்காக இருக்க வேண்டிய ஒரு காரணத்துக்காக இந்த டைம் சொன்னதை தவிர இந்த டைமுக்கும் இந்த பழக்கத்துக்கும் எந்த ஒரு தொடரும் இல்லை. ஆனால் அந்த டைமை நீங்கள் தொடக்கினீங்கன்னா அந்த டைம் வந்து நீங்கள் உங்களோட வெயிட்டை நீங்கள் ரீச் பண்ணணும், அதுதான் உங்களோட டைமிங். அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்தால் போதும். அதே போல் இப்பொழுது நான் ஆரம்பத்தில் சொல்லுகின்ற பொழுது நிறைய டயட் முறைகள் இருக்கிறது. நாங்கள் நிறைய கட்டுப்பாட்டு முறைகளை வைத்திருப்போம். அதிலே ஏதாவது ஒன்றை நாங்கள் பழக்கப்படுத்தி கொண்டதன் பின்னராகத்தான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டுமா, அல்லது ஆரம்பத்தில் அதாவது ஒருவர் 3 வேளை உணவொன்று கொண்டிருக்கிறார், தொடர்ச்சியாக உணவொன்று கொண்டிருக்கிறார், சிலர் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் திடீரென்று இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை கடைபிடிக்கின்ற பொழுது ஒரு 16 மணித்தியாலங்கள் எதையுமே எடுக்காமல் இருக்கின்ற பொழுது புதிதாக அதை ஆரம்பிக்க முடியுமா, அல்லது சிறிதாக வேறு ஏதாவது முறைகளை பின்பற்றிய பின்னர் தான் இதற்கு நாங்கள் வர வேண்டும்? இல்லை, அதில் என்ன சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றுன்றது வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது. எப்படின்னு சொன்னால் இந்த 12 hours ஃபாஸ்டிங்கிறத நீங்கள் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணலாம். 12 hours அந்த 16 hours இல்லாமல் 12 hours சாப்பிட எனக்கு 2 மீல் சாப்பிட போகிறீங்க, அதை 12 hours எப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். 8 to 12 8 to 16 இல்லாமல் 12 to 12 இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பிறகு ஒரு 2 கிழமை போகுது பொடி பழகிடும். பேருந்து நீங்கள் அதை 8க்கும் 16க்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது ஒரு வழி இருக்கிறது. ஆனால் விலை முக்கியம். அந்த மெயின் ஃபாஸ்டிங் ஏதோ ஒரு 12 hours நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த 12 hours பீரியட்டுக்குள்ள எந்த ஒரு கார்போஹைட்ரேட் டிரெக்டாகவும் இன்டிரெக்டாக உங்கள் உடம்புக்குள்ளே போகக்கூடாது. புரத சாப்பாடும் உங்களோட டிரெக்டாக இன்டிரெக்டாக உங்களுக்கு உடம்புக்குள்ளே போகக்கூடாது. முக்கியமாக அதுக்கு உங்களோட எனர்ஜியாக கவர் பண்ணுறது ஃபெட்டால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி உண்மையான ஃபெட்டுன்னு சொல்லி சொன்னால் உண்மையாக சொன்னால் நாங்கள் பீனட் பட்டர் கூட பாவிக்க முடியாது. ஏன்னா பீனட் பட்டர் கூட புரதம் கொஞ்சம் இருக்குது. அதை நான் பியூரான பட்டரை சொல்லுவேன். பட்டரில் எந்த புரதமும் இல்லை. பட்டரை போட்டு நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு நல்ல கொண்டாண்டு ஒரு திக்கான காஃபி ஆக்கி அதை செய்தீங்களன்னு சொன்னால் ஓகே இருக்குது. ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி பட்டரை போட்டு
செய்கிற முறை வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அது உடம்பு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. பட்டர்லேயே வந்து பொதுவாக கலோரி இருக்குது, கலோரி அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி செய்கிறீங்களா நீங்கள் ஒரு 30 கிராம் பட்டரை போடும்போது அந்த உங்களுக்கு உண்மையான எங்களோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னு சொன்னால் பாடிக்கு நாங்கள் ஒரு மெசேஜரை கொடுக்குறோம். அதாவது வந்து அதில் எங்களோட பாடிக்கு ஹோமோன்ஸுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். உனக்கு வந்து இந்த 16 மணித்தேலம் எந்த கார்போஹைட்ரேட்டோ புரதமோ நீ அவருக்கு வேண்டிய சக்தியை வழங்குறதுக்கு உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ வேறு வழியே இல்லை, உனக்கு இருக்கிற கொழுப்பை மட்டும்தான் நீ கரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு வந்து கலக்க வைக்கிறதுக்காக கொடுக்குற ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் தான் இந்த சின்ன கொழுப்பு. இந்த கொழுப்பால் உங்களுக்கு ஃபேட் வராது. நீங்கள் சாப்பிட்ற ஒரு பேர்கராலேயோ இதாலேயோ வேறு ஃபேட் மாதிரி இதில் வராது. ஏன்னா ஒரு 20-30 கிராம்னு சொன்னால் இந்த சைஸ் தான் வரும் ஒரு பட்டர். ஆனால் அது காஃபியில் கலக்கும் போது நல்ல திக்காக இருக்குது. ஒரு 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் விடும்போது இன்னும் திக்காக இருக்குது. அப்போ அது வந்து உங்களுக்கு ஓகேயாக இருக்குது. அதில் மில்க்கும் இல்லை. நீங்கள் மில்க்குன்னு சொல்லி நான் சொல்ல ஒரு மில்க் பவுடர் ஒரு 1/2 கரண்டி போடும்போது அதில் பெருசாக இல்லை லாக்டோஸ். பாலும் சேர்க்கக்கூடாது அதில். இது வந்து ஒரு பிளட் ப்ரூஃப் காஃபின்றது பியூர் காஃபி. அப்போ அதை பிடிச்சி மற்ற நேரங்களில் வந்து உங்களோட நார்மலான சாப்பாடு, வருத்தம் இல்லாதவர்கள் நார்மலான சாப்பாடு. ஆனால் அதில் அந்த டைமில் ஃபெட்டை கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த டைமில் நீங்கள் ஃபெட்டை கொடுக்குறீங்க தானே, மற்ற 2 நேரத்தில் நீங்கள் ஃபெட்டை அவாய்ட் பண்ணணும். அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு பொடிக்கு தெரியும் நான் அந்த நேரம் குளுக்கோஸை பாவிக்க வேண்டும். அப்போ பொடி பழகிக்கொண்டே போகும். உங்களோட குளுக்கோஸையும் பாவிச்சு கொண்டிருக்கும், இரவில் ஃபெட்டையும் பாவிச்சு கொண்டிருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா குளுக்கோஸும் உங்களோட உடம்புல இருக்காது. ஏன் எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் இருந்தால் அது ஃபெட்டாக மாறிவிடும். இப்போ 2 பக்கத்தால் நீங்கள் அந்த பொடியை வந்து உண்மையாக சொன்னால் ஒரு விதமான ஒரு ஏமாற்று வேலையை இல்லை ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வாருங்க சில புதிய முறைக்கு. அவ்வளோதான். அதே போல் இந்த பட்டக காஃபியை பற்றி சொல்லியிருக்கீர்கள். இப்பொழுது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை நாங்கள் சாதாரணமாக தேயிலை சாயத்தை வந்து கலந்து குடிப்பார்கள். அப்படியான ஒரு தேயிலை சாயத்துக்கு இந்த பட்டரை நாங்கள் போட்டு குடிக்கலாம். தேயிலையை ப்ரூ பண்ணி அதுக்கு நீங்கள் பட்டரை போட்டுட்டு குடித்தாலும் ஓகே. பட்டர் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஏதாவது ஃபேட் பொருட்களை போட்டு எண்ணெய் அந்த ஒரு எனர்ஜி திக்காக்கி விட்டால் உங்களுக்கு பசிக்காது. மற்றது அதுக்கு பதிலாக நாங்கள் ஃபேட்டாக ஒரு உணவுன்னு அதில் கார்போஹைட்ரேட் இருக்குமே, அதில் புரதம் இருக்குமே. அப்போ ஃபேட்டுன்னா பியூர் ஃபேட்டை தான் நீங்கள் எடுக்கணும். ஆனால் மாஜர்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லையே என்னென்னு சொன்னால் மாஜரில் வந்து அன்ஹெல்த்தி ஃபேட் இருக்கிறபடியே. ஆனால் பட்டரில் வந்து அன்ஹெல்த்தி ஃபேட் குறைவு. அதெல்லாம் பட்டரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே போல் இந்த 16 மணித்தேல கணக்குன்னு பார்க்கும்பொழுது இப்பொழுது நான் இப்போ எப்படின்னு சொல்லி சொன்னால் சிலர் இருக்கிறார்கள் காலை உணவை 10 மணிக்கு உண்ணுவார்கள். அப்படி 10 மணிக்கு சாப்பிடுபவர்கள் மதிய உணவை ஒரு 1 மணிக்கு எடுத்துக்கொள்ளலாம். பிறகு அவர்கள் இரவு உணவையும் 6 மணிக்கு எடுத்துக்கொண்டால் அந்த 6லிருந்து அடுத்த நாள் 10 மணி வரைக்கும் ஒரு 16 மணித்தியாங்கள் கவர் ஆகும். எனவே கட்டாயம் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் செய்வர்கள் 2 வேளை உணவுகளை தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது 2 வேளை உணவு மத்தியானம் 8 ஹவர்ஸுக்குள்ள வந்து டெய்லி ஒரு கேப், அந்த 4 ஹவர்ஸ் கேப்புக்குள்ள அவர் வேறு ஏதாவது ஒரு கலோரி குறைஞ்ச ஒரு என்ன சொல்கிறது வெஜிடபிள் சூப்ஸ் எடுக்கலாம், ஏதாவது கொஞ்சம் பீனட்ஸ் எடுக்கலாம், கொஞ்சம் ப்ரோட்டீன் மாதிரி எடுக்கலாம். ஒரு மீனை பொறிச்சு 2-3 மீனை பொறிச்சு விளையாடி பேக் பண்ணி போட்டு சாப்பிடலாம். இல்லாட்டி ஒரு முட்டையை வந்து கிரில் பண்ணி போட்டு இல்லாட்டி அந்த பேக் பண்ணி பொறிச்சுட்டு இல்லாமல் கொஞ்சம் தண்டு போட்டு ஒரு சீஸை போட்டு ஒரு 2 பிஸ்கட் பிராண்ட் கிராக்கர்ஸ் பிஸ்கட் நிறைய சீஸை போட்டு சாப்பிடலாம். அப்படி ஏதாவது அந்த டைமில் ஃபீல் பண்ணி கொள்ளலாம். ஆமாம், இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இந்த வெயிட்டை கூட்டுறதுக்கு நாங்கள் கொடுக்குற செலவை விட இது குறைவு தானே. இப்போ நீங்கள் ஒரு பர்கர் சாப்பிட்டு இல்லாட்டி ஒரு KFC ஏதோ இப்படி ஒரு பொரிச்ச கோழி அப்படி இப்படின்றத சாப்பிட்டு இல்லாட்டி ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கிறது வந்து மலிவண்டு கிடையாது. அதோட பிடிக்கிறது விலையண்டு கிடையாது. நிச்சயமாக. அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நோய் வந்துடுது, அந்த டயபெட்டிக்கோ இல்லை ஒரு ப்ரெஷரை வந்து அதுக்கு மருந்து செலவோட பிடிக்க கூட இது சீப் தான் வெயிட் குறைக்கிறது. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்று சொல்லி ஒரு டயட் முறையை ஆரம்பிப்பவர்கள் தாங்களாக அதை ஆரம்பித்துக் கொள்ள முடியுமா அல்லது கட்டாயம் அதற்கென்று சொல்லி ஊட்டவியலாளர்களை அல்லது அதற்குரிய மருத்துவ பரிசோதனைகளின் பின்னராகத்தான் அவர்கள் அதை கட்டாயமாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிறைய வாட்டர் குடிக்கணும். இது சாப்பிடும்போது நிறைய வாட்டர் குடிக்கணும், நிறைய கழிவுப் பொருட்கள் உடம்புல உருவாகி கொண்டிருக்கு. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டரில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. 3-4 லிட்டர் தண்ணி தாராளமாக குடிச்சு ஆகணும். நிறைய யூரின் போகணும், குடிக்கணும், அது முக்கியம். மற்றது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இன்சுலின் பாவிப்பார்கள். அப்போ இன்சுலின் டோஸ் வந்து நீங்கள் அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கு செய்யும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் செய்து கொள்ளணும். ஏனெண்டா இப்போ நீங்கள் இரவில் இன்சுலின் ஒன்றை போடுறீங்களா இரவில் சாப்பாடு எடுக்க மாட்டீங்க. இப்போ முடியவில் நீங்கள் கோமாக்கு கூட போகலாம். அப்போ அதால் வந்து அந்த டோஸ் எல்லாம் டாக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி தருவார். நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை போகும்போது டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இல்லாட்டி நீங்களும் ஒரு சுகர் மீட்டரை வச்சு செக் பண்ணிக்கொள்ளலாம். கொடுப்பு நேருக்கா செக் பண்ணி நீங்கள் டோஸை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஹைப்போக்ளைசியமே வராமல் அப்படி ஹைப்போக்ளைசியமியா வந்து நீங்கள் மயங்கி விழுகிற கட்டம் வந்து அந்த நேரம் சுகர் போடுறது தப்பு இல்லை. இந்த வெயிட் குறைக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு சுகர் போடாமல் மயங்கி விழுந்து கோமாக்க போக முடியாது. அதுகளை நீங்கள் கவனிச்சு கொள்ளணும். ஒரு நீரிழிவு நோய் உள்ள ஆள், அது மாதிரி வேறு இப்போ கிட்னி வருத்தங்கள், மற்றது உயர் குருதி அழுத்தம், அதுக்கு மருந்துகள் எடுக்கிறார்கள், மற்ற கெஸ்ட்ரைட்டிஸ் உள்ளாக்கள், இவைகளுக்கு அதுக்கு எல்லோரும் செய்யலாம்.
ஆனால் அதுக்குரிய அட்வைஸ், அதாவது இது வந்து பர்சனலைஸ் பிளான்னு சொல்கிறேன். இப்போ கலோரிஸ் இப்போ என்ன தான் நீங்கள் சொன்னாலும் வந்து இந்த 2 நேரம் சாப்பாடு வந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 1500 கலோரி தேவையாண்டா அந்த 1500 கலோரி தான் இந்த 2 நேரத்தில் எடுக்கணும். அப்போ அந்த 2 நேரத்தில் இருக்க 3000 கலோரி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபாஸ்டிங்கில் அர்த்தமே இல்லை. அப்போ நீங்கள் இந்த கலோரின்றது உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட நோயின் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் எல்லாம் வந்து மாறுபடும். அதை நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு கைட்லைன், டைமிங் இதுகள் பேசிக் கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கலாம். இன்டர்நெட்டில் கூட நிறைய நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இண்டிவிஜுவல் பிளான்ன்றது வந்து ஒரு ஜென்ரலான ஆள், ஒரு வருத்தமும் இல்லை ஒரு ஆள், எந்த ஒரு நோயும் இல்லை ஒரு ஆள் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஊட்டவியலாளர்கிட்ட அட்வைஸ் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போய் கன்சல்டேஷன் செய்ய வேணுமென்று இல்லை, ஆனால் அட்வைஸ் எடுத்துகிட்டு ஒரு ஊட்டவியலாளர்கிட்ட அந்த டயட் பிளான் வச்சுக்கொண்டு இப்போ நீங்கள் ஒரு டயபெட்டிக் இருக்குன்னு சொன்னால் உங்களோட கன்சல்டண்ட்டை போய் கேட்கணும், இப்படி ஒரு டயட் பிளான் ஃபாலோ பண்ண போகிறேன், இப்படி தான் இந்த சாப்பாடு பேட்டர்ன் இருக்க போகுது டாக்டர், பட் அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு டூ வித் டோசஸ், அதை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ளணும். அதுமாதிரி சில டெஸ்ட்டுகளை அவர் செய்து பார்ப்பேன். சில ஏற்கனவே ஒரு ஆளுடைய கிட்னி ஃபங்க்ஷன் வந்து பேடாக இருந்தாலோ இல்லை ஹார்ட் டிசீஸ் வந்து கொஞ்சம் பேட் கண்டிஷனில் இருந்தாலோ இந்த டயட்டுகளை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுகள் வந்து பார்த்து தான் செய்யணும். வேறு உங்களோட எக்ஸசைஸ் பேட்டர்ன் இருக்குது. இப்போ நீங்கள் சில பேர் வந்து ஹெவியான ஒரு பாடி பில்டிங் எக்ஸசைஸ், ஜிம் எக்ஸசைஸ் எல்லாம் செய்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சில சேஞ்சஸ் செய்ய வேண்டியிருக்கு, அவங்க பார்த்துக்கொள்ளணும் அதுகளை. அப்படி மல்டிபிள் ஃபேக்டர். இதை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன ஒரு 15 நிமிஷமோ ½ hour ப்ரோக்ராமில் வந்து சொல்கிறத விட இது ஒரு கைட்லைன்ஸ் மட்டும், இது இப்படி ஒரு மெத்தட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வெயிட்டை குறைக்கலாம்ன்ற ஒரு மெசேஜை மட்டும் தான் என்னால் இப்போ தர முடியும். நிறைய பேர் இப்பொழுது இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஒரு முறையாக நாங்கள் இதை பின்பற்றினால் ஒரு மாதத்திலே குறைந்தது 2 கிலோ குறைக்கலாம் அப்படி என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும், நான் இவ்வளவு கிலோக்களை குறைக்க வேண்டும். எனவே பூரணமாக ஒரு டயட் இருப்பதற்கு அல்லது இந்த பேலியோன்றெல்லாம் சொல்லுவார்கள், அவற்றை பின்பற்றுவதற்கு இது கொஞ்சம் பரவாயில்லை, ஏதோ 2 வேளை சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். எனவே என்னக்குரிய அந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணியதுக்கு பிறகாக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை கடைப்பிடிப்பவர்கள் பிறகு என்ன செய்ய வேண்டும்? அடுத்த அடுப்பில் நாங்கள் அதை அப்படியே விட்டு நாங்கள் 3 நேர உணவுகளுக்கு மாறலாமா, அல்லது பிறகும் நாங்கள் ஒரு பேலன்ஸ் டயட் ஒன்றை அங்கே பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கு? இப்போ இது வந்து உங்களுக்கு ஏன் உடம்பு வெயிட் வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலோரி நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு உடம்பு வெயிட் வந்தது. இப்போ நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா கலோரி எவ்வளோத்தையும் கரைச்சி உங்களோட உடம்பு நார்மலில் கொண்டு விட்டுட்டீங்க. இப்போ உங்களோட உடம்புக்கு எவ்வளோ கலோரி தேவையோ அவ்வளவுத்தை மட்டும் நீங்கள் லைஃப் டைம் எடுத்துக்கொண்டிருக்கலாம். அதுக்கு ஏற்ற ஒரு பிளானை போட்டுக்கொள்ளலாம். அது வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்க வேணும் இல்லை, 3 நேரம் சாப்பிடலாம். ஆனால் அந்த டோட்டல் கலோரி வந்து நீங்கள் அந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் எப்படி உங்களுக்கு உடம்பு வந்தாண்டா அன்ஹெல்த்தியாக சாப்பிடப்படியே இனி அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். கரெக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஹெல்த்தி ஃபுட்டுன்ற பேட்டர்னில் உங்களுக்கு தேவையான அளவு கலோரிக்கு மேலே எடுக்காமல் அதுக்கு தேவையான அளவு எக்ஸசைஸை செய்து நீங்கள் பேலன்ஸாக கொண்டு வந்து லைஃப் டைம் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வெயிட்டை பார்த்து கொண்டு இருந்தோம், வெயிட்டை பார்த்துக்கொண்டு உங்களோட சாப்பாடை வந்து உங்களுக்கு தேவையான கலோரியை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சரி. தொடர்ந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கணும், லைஃப் டைம் இருக்கணும் இல்லை. எங்களுக்குடைய அந்த டார்கெட் ஒன்று வந்ததுக்கு அதுக்கு பிறகு ஒரு பேலன்ஸ் இருக்க வேணும். சிலர் அந்த ஸ்ரீரண்டு டயட்டிலிருந்து வெளியே வந்தோன்னு அந்த தங்களுக்கு என்னென்னலாம் ஆசையாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் சாப்பிடுவார்கள். எனவே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்குக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் நாங்கள் அதை பற்றிய எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாமல் பழையபடி நாங்கள் உணவுகளை உண்ணத் தொடங்குகின்ற பொழுது எங்களுடைய இந்த வெயிட்டிலே இருக்கின்ற ஒரு சாதாரண மாற்றத்துக்கு மேலதிகமாக அசாதாரண மாற்றங்கள் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? கட்டாயமாக. என்னென்னு சொன்னால் இந்த பொடி வந்து ஒரு சிஸ்டத்தில் உங்களை பழக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து அப்படி செய்யும்போது வந்து என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னால் அந்த பொடி வந்து கூட ஃபெட்டை ஸ்டோர் பண்ண வலிக்கட்டும். பழமையாக முந்தி உங்களுக்கு 1 மாதத்துக்கு 1 கிலோ 2 கிலோ கூடண்டா நீங்கள் சில ஒரு 2 மாதத்தில் 7-10 கிலோ கூட கூட்டிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு அப்நார்மல் வெயிட் க்ரோத் கூட வந்துருக்கு. அதுதான் பயமாயிரும். அது ஒரு பயம். அதாவது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் செய்கிறது வந்து உங்களுக்குள்ளே பிரச்சனையை குறைக்கிறதுக்கு சாதாரணலே கொண்டு வரது. அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கலோரி மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. எப்போவுமே ஹெல்த்தி ஃபுட்டை எதையும் சாப்பிடலாம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஹார்ட் சர்ஜரி செய்து போட்டு இனி டாக்டர் சொல்லுவார் உங்களுக்கு ஒரு மெஷின் மாற்றியாச்சுன்னு ஒரு 10 வருஷத்துக்கு கேரண்டி கொடுத்தாச்சுன்னு. இப்போ அவர் வந்து நல்ல எண்ணெய் சாப்பிட்டு பொரிச்சு சாப்பிட்டு இனி 10 வருஷத்துக்கு பிரச்சனை தரான். அவர் 3 வருஷத்துக்கு இப்போ அடுத்த ஹார்ட் அட்டாக்ல போய் படுப்பார். அதுதான் நடக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் எங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். டயட்டுன்றது வந்து ஹெல்த்தி ஃபுட்டுன்றது வந்து லைஃப் டைம் கமிட்மெண்ட். அதாவது நீங்கள் மாற்ற முடியாது. அது வந்து நேச்சர். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்பதை தாண்டி பொதுவாக என்னிடம் இருக்கிற ஒரு கேள்வி என்னவென்று சொல்லினால், இப்பொழுது நாங்கள் புதிதாக எங்களுடைய உடம்பிலே சேருகின்ற இந்த கார்போஹைட்ரேட் அல்லது கொழுப்புக்களை வந்து இப்படியான ஃபாஸ்டிங் முறையூடாக நாங்கள் இல்லாமல் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே எங்களுடைய உடம்பிலே வந்து இருக்கின்ற அந்த கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம் அல்லது இந்த புரதங்கள் கொழுப்புகள் எல்லாம் போக வேண்டும் என்று சொன்னால் இப்படியான ஃபாஸ்டிங் முறைகளுக்கு கூடாக அவையும் இல்லாமல் போகுமா, அல்லது அதற்கென்று சொல்லி நாங்கள் விசேட பயிற்சிகள் அல்லது ஒர்க் அவுட்டை செய்ய வேண்டும்? தேவையில்லை. நார்மலான எக்ஸசைஸ் நீங்கள் செய்யலாம். எக்ஸசைஸ்ன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு பாடி பில்டிங் தான் நோக்கமெண்டா வெயிட் லிஃப்டிங் செய்கிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாதாரணமான ஒரு ஆளுக்கு வந்து சைக்கிளிங், வாக்கிங், ஸ்விம்மிங், ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ், ப்ரீத்திங், யோகா
இதில் ஏதாவது செய்து கொண்டாலே போதும். இந்த எக்ஸசைஸ்கள் தான் சாதாரணமான வெயிட் மெயின்டெனன்ஸ் எக்ஸசைஸ். நீங்கள் இந்த டயட்டுக்கு போகும்போது உங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற கொழுப்பும் கரையும், நிச்சயமாக கரையும். ஃபேட்டி லிவர் இல்லாமல் போயிருக்கு. இப்போ எனக்கு தெரிய ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்து நான் சேனல் பண்ண ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்து கிரேட் 3ன்னு சொல்கிறது. அது வந்து ஒரு border line to கேன்சர், லிவர் சிரோசிஸ் என்ற லெவலுக்கு வந்தது. அதை ஸ்கேனிங்கில் கூட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து அவருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் தான் போகணும் என்ற அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகின ஒரு ஆள் வந்து ப்ராப்பரான டயட்டை ஃபாலோ பண்ணி தன்னோட வெயிட் எல்லாம் மேனேஜ் பண்ணி அந்த ஃபேட்டி லிவர் கொஞ்சம் ஒரு நல்ல நேரக்காயில் ஒரு 6 மாதமாக ஃபாலோ பண்ணவர் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த லிவர் வந்து இப்போ ஃபேட்டி லிவர் இல்லாத அளவுக்கு கிரேட் 3லேருந்து 0 லெவலுக்கு வந்து அவருடைய ஸ்கேன் ரிப்போர்ட் இப்போ வந்து நார்மல் நார்மல் நிலைக்கு வந்துடுது. இப்போ மெயின்டைன் டயட் அது இருக்கிற சாத்தியம். டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ணலாம். அதாவது டைப் 2 டயபெட்டிக்கை வந்து இந்த 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 மெதட்டில் ஊடாக உங்களோட கொழுப்பு முழுக்க கரையும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட சென்ட்ரல் ஒபேசிட்டி வந்து கரையும். இந்த வயிற்றில் இருக்கிற பகுதியில் உள்ள கொழுப்பு வந்து விசரல் ஃபேட்னு சொல்லுவாங்க. இந்த விசரல் ஃபேட் வந்து கரைந்து விடும். இப்போ கரைந்த உடனே வந்து உங்களோட ஓர்கன்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணப்படும். உங்களோட லங் கெப்பாசிட்டி எல்லாம் கூடும். இப்போ அதால் வந்து உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து கூடி பேன்க்ரியாஸ் சுற்றி ஃபேட் பிளாக்ஸ் ஒன்றும் இல்லாத இன்சுலின் செக்ரேஷன் கூடி அந்த செல்ஸுக்கு வந்து நிறைய இப்போ மசில்ஸ் மாஸ் தான் கூட இருக்கிறபடியாக நிறைய இன்சுலின் உள்ளுக்கு போகிறபடியாக டயபெட்டிக்கும் வந்து ரிவர்ஸ் ஆகி கொண்டு போயிடும். டைப் 2 டயபெட்டிக், டைப் 1 கிடையாது. டைப் 2 உங்களோட டோசஸ் மருந்துகளை குறைச்சி நீங்கள் ஒரு மருந்து இல்லாமல் டயட்டில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய நிலைக்கு வர்றதும் சாத்தியமே. நிச்சயமாக. இதோடு நாங்கள் இந்த கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்ய காத்திருக்கிறோம். இன்றைய எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இப்படி ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட் இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்வதுதான் ஒழிய கட்டாயம் இதை நீங்கள் பின்பற்ற போகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் தகுந்த ஆலோசனைகளை தகுந்தவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது வந்து அவசியமாக இருக்கிறது. எடுப்பிலே உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் இப்படியான உணவு கட்டுப்பாடு முறைகளை நீங்கள் கையாளாமல் இருக்க வேண்டும். அதற்குரிய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் இதை செய்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அதனுடைய பயனை பெறலாம் இல்லையா? மேலும் இது அது சொல்ல இருக்கிற சம்பந்தமாக அதை அவங்க சொன்ன விஷயம் தான். அதை வந்து மெடிக்கல் சூப்பர்விஷன்ன்றது வந்து கூகுள் டாக்டரையோ இல்லாட்ட கூகுள் டயட்டீஷியனையோ பாவிக்காதீங்க. உண்மையான ஃபிசிக்கலி வந்து குவாலிஃபைடான ஒரு டயட்டீஷியனையோ இல்லாட்டி ஒரு டாக்டரோ பாவிச்சு இந்த அட்வைஸை செய்து நீங்கள் சரியான முறையில் செய்தீங்களா ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நேர்மறையாக இருக்கும், இல்லாட்டி எதிர்மறையாக மாறிவிடும். அவ்வளோதான். நிச்சயமாக. எங்களோடு இந்த கலந்துரையாடலோடு இணைந்திருந்த சிரேஷ்ட ஊட்டவியலாளர் ஸ்ரீ மஹிந்தன் அவர்கள் அவருக்கும் இவ்வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இத்தோடு நானும் இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். இணைந்திருந்த ரசிகர்கள் மற்றும் அதிதிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.